டிடிஎஃப் 7 அந்த ஜிகே கொஸ்டின்ஸ் டாஸ்க் இருக்குல்ல, அந்த டாஸ்கோட ஸ்கோர் போர்டு வந்துருச்சு. என்னங்கிறத கிளியராக சொல்லிடுறேன். சப்பரிக்கு வந்து 7 மார்க்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அவர் வந்து 42ல் இருக்கார். சாண்ட்ராக்கு வந்து 8 மார்க்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அவங்க 39ல் செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. அரோராக்கு வந்து 9 மார்க்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அவங்களும் 39ல் செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க. அப்புறமா விஜே பாரு அவங்க வந்து 5 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதனால அவங்க வந்து 37ல் இருக்காங்க. அப்புறமா விக்ரம் அவர் வந்து 4 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அவர் வந்து 35 பாயிண்ட்ஸில் இருக்கார். சுபிக்ஷா வந்து 6 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களும் 35 பாயிண்ட்ஸில் விக்ரம் கூட இருக்காங்க. அப்புறம் கமர்தீன் வந்து 1 பாயிண்ட் வாங்கியிருக்காரு. ஸோ 32 பாயிண்ட்ஸில் இருக்கார். திவ்யா வந்து 2 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 2 பாயிண்ட்ஸ் வாங்கி 31 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. கானா வினோத் வந்து 3 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அவர் வந்து 25 பாயிண்டில் இருக்கார். ஸோ டோட்டலாக எப்படி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லீடிங் வந்து சபரி தான் 42 பாயிண்ட்ஸில் லீடிங்கில் இருக்கார். செகண்ட் பிளேஸ் வந்து சாண்ட்ரா அண்ட் அரோரா 39 பாயிண்ட்ஸ். தேர்ட் பிளேஸ் வந்து விஜே பார்வதி 37 பாயிண்ட்ஸ். ஃபோர்த் பிளேஸ் வந்து விக்ரம் அண்ட் சுபிக்ஷா 35 பாயிண்ட்ஸ். அண்ட் அடுத்த பிளேஸில் வந்து கமர்தீன் 32, அடுத்த பிளேஸில் திவ்யா 31, அடுத்த பிளேஸில் லாஸ்ட் பிளேஸில் கானா வினோத் வந்து 25 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. இதுதான் இப்போ வந்து டாஸ்க் 7ல் கிடச்ச அப்டேட்ஸ். ஸோ இது பார்க்கும்போது நான் அந்த ப்ரீவியஸ் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இவங்க அரோரா வின் பண்ணியிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. ஸோ அது வந்து இப்போ பார்த்தா ட்ரூ ஆகிடும் போல இருக்குது. ஏன்னா கார் டாஸ்கில் சபரி வந்து ரொம்ப அக்லி ஃபைட்லாம் போட மாட்டார். அரோரா வந்து ஒரு ஈஸி டார்கெட்டுங்கிறதுனால அரோரா வந்து ஈஸியாக விட்டுருவாங்கன்னு நினச்சிட்டு அரோராவை டார்கெட் பண்ணாமல் எல்லோரும் மற்றவங்கள டார்கெட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அரோரா எஸ்கேப் ஆகிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.